மூட்டையை கட்டிட்டு போகணும், ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய இலக்கு. ஆனா, இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநர் பதவின்னு ஒண்ணு இருக்கு. அதனால அதற்குரிய மதிப்பை நம்ம குடுக்குறோம். ஆனா, நாம மதிப்பு குடுக்குறோம் என்பது சட்டத்துக்கு குடுக்குற மரியாதை. சட்டம் அவர கண்ணியப்படுத்தி இருக்கு. அந்த பொறுப்புல அவர வச்சிருக்குங்கிறதுக்காக கிடைக்கிற மரியாதை. அதற்காக அவங்க சட்டமீறல் செஞ்சா, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. அப்போ ஆளுநரை மதிக்கிறோம். ஆளுநர் பதவியின் மீது எங்களுக்கு முரண்பாடு, மாற்று கருத்து இருந்தாலும் கூட, சட்டப்படி ஏற்கப்பட்ட ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்காக நீங்க சட்டத்தை மீறி எங்கள ஆதிக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்பதைத்தான் தமிழ்நாடு இதுல மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல உணர்த்தி வெற்றி பெற்றதனுடைய அந்த தொடர்ச்சி தான் இதுல வெற்றி பெற்றிருக்கோம். இப்ப ஆளுநர் மூட்டை கட்டிட்டு இனி போனா என்ன? போகாட்டி நமக்கு என்ன? ஏன்னா, இனி அவரு இங்க இருந்தா நம்ம சொல்படி தான் கேட்டு இருக்கணும். இல்லன்னா, இருக்க விருப்பம் இல்லன்னா அவரு போகணும் அவ்வளவுதான். இனி அவர் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா, நமக்கு கட்டுப்பட்டு, நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் இருப்பது ரொம்ப ரசனையானது. அதனால அவர் இருக்கட்டும். இனி சொல்ற இடத்துல கையெழுத்த போடு. இப்ப போட்டாகணும். அடுத்த வருஷம் சட்டமன்றத்துக்கு ஆளுநர் எதிர்பார்க்குறீங்க. வரட்டும். ம். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைய செஞ்சுட்டு போட்டும். செஞ்சுட்டு தான் போணும். இனி ஒண்ணும் பண்ண முடியாதே. அதான் எல்லா வாசலையும் மூடியாச்சே. ஏற்கனவே சட்டப்படி மூடப்பட்ட ஒன்று. அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவரு தனக்கு அதிகாரம் இருப்பதா நினைச்சிட்டார். நாமளே ஏன் ஒரு முதலமைச்சரா நடந்துக்க கூடாது? நாமளே ஒரு அமைச்சரை நீக்கித்தான் பார்ப்போமே. நாமளே சட்டமன்றத்துல ஒரு உரைய வாசிச்சு தான் பார்ப்போமே. எல்லா முயற்சியும் பண்ணி எல்லா அட்டெம்ப்டும் தோல்வி. அதுதான் இதுல பார்க்க வேண்டியது. இன்னும் நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ்ல அவர் திராவிடத்தை பத்தி பேசுறது. அந்த பீஸ் தான் இப்ப புடுங்கியாச்சே. அந்த பீஸையும் புடுங்கியாச்சு. பல்கலைக்கழகங்கள்ல போய் நீ புதிய கல்விக் கொள்கையை பத்தி எல்லாம் இனி தம்பட்டம் அடிக்க முடியாது. அங்க நாட்டாம செய்ய முடியாது. பல்கலைக்கழக இணைவேந்தரான உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமலேயே, அந்த அமைச்சரை கூப்பிடாமலேயே போய் பல்கலைக்கழகங்களை உள்ள புகுந்து அடாவடித்தனம் செய்ய முடியாது. இவருக்கு ஆதரவான துணைவேந்தர்களை வச்சுட்டு அவங்க எவ்வளவு சட்ட மீறல்ல ஈடுபட்டாலும், எவ்வளவு வரம்பு மீறல்ல ஈடுபட்டாலும், அவங்களெல்லாம் எவ்வளவு பெரிய ஊழல்ல ஈடுபட்டாலும் அவங்களை காப்பாற்றுற நடவடிக்கை இனி செய்ய முடியாது. சேலம் பல்கலைக்கழகத்துல பதிவாளரும் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பண்ண அந்த அடாவடித்தனம் இனி முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தான்.